நாம் நினைப்பது நிஜமாக வேண்டுமென்றால் நமது எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் ஒரே திசையில் இருக்க வேண்டும். லா ஆஃப் அட்ராக்ஷன் கவர்ச்சி விதி மற்றும் ஆழ்மன சக்தி மூலம் நாம் விரும்பியதை அடையலாம். நம்பிக்கையுடன் நினைத்ததை உறுதியாக விரும்புங்கள். நீங்கள் நினைப்பதை நம்புவதும் அது நிச்சயமாக நடக்கும் என்று மனதில் உறுதி கொள்ள வேண்டும். நான் இது பெறுவேன் என்ற நம்பிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். எப்போதும் பாசிட்டிவ் திங்கிங்கை கையாளுங்கள். கற்பனை செய்து காண்பது. உங்கள் கனவை நீங்கள் ஏற்கனவே அடைந்து விட்டது போல கற்பனை செய்யுங்கள். உதாரணம், நீங்கள் பெரிய வீடு வாங்க விரும்பினால் அந்த வீட்டில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வெளிப்படையாக கற்பனை செய்யுங்கள். கண்களை மூடி உங்களை மனதில் அந்த உணர்வை உருவாக்குங்கள். உறுதியான வார்த்தைகளை தினமும் சொல்லுங்கள். எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நான் விரும்பியதை பெறுகிறேன், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இது போன்று தினமும் குரல் எழுப்பி கூறுங்கள். நன்றி கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி சொல்லுங்கள். நான் இன்று வரை பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி என்று உண்மையுடன் சொல்லுங்கள். நன்றி உணர்வு உள்ளவர்களுக்கு நினைத்தது சீக்கிரம் நடக்கும். செயல்பட்டு கொள்ளுங்கள். வெறும் நினைப்பது மட்டும் போதாது, அதற்கான செயல்களை செய்ய வேண்டும். நீங்கள் பணம் சம்பாதிக்க நினைத்தால் அதற்கேற்ப முயற்சிகள் செய்ய வேண்டும். செயலற்ற கனவுகள் வெறும் கற்பனையே, அதனை நிஜமாக மாற்ற செயல்படுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் தவிர்த்தல். நான் ஏன் இன்னும் அடையவில்லை, எனக்கு ஏன் இது நடக்கிறது என்று சந்தேகப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பயம், சந்தேகம் இருந்தால் வேலை செய்யாது. நீங்கள் நினைத்தது உண்மையாக நடக்கும் என நம்புங்கள். விடுவித்து விடுங்கள். நீங்கள் ஏதாவது ஒன்றை விரும்பினால் அதில் அதிகமாக அட்டாச்மெண்ட் கொள்ள வேண்டாம். இது கிடைக்க வேண்டும் என்று ஒட்டிக்கொண்டு பயப்படாதீர்கள். இது எனக்கு நிச்சயம் வரும், நான் அதை எதிர்பார்த்து இருப்பதில்லை என்ற மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மனநிலையில் இருங்கள். மனசோர்வு, பயம், கலக்கம் ஆகியவை ஆழ்மன சக்திக்கு எதிரானவை. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் கனவுகள் விரைவாக நிறைவேறும். மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு தியானம், யோகா போன்ற செயல்களை செய்யுங்கள். யூனிவர்ஸை நம்புங்கள். ஒரு ஆழமான சக்தி, அது உங்கள் எண்ணங்களை கவர்ந்து அதுபோல் நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும். ஆகவே நிறைவேறிவிட்டது என நம்புங்கள். நிலை எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒரு புதிய வேலை வேண்டும் என்று நினைத்தால் நிறைவாக அந்த வேலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். நான் எனது கனவு வேலையை பெற்றுவிட்டேன் என்று சொல்லுங்கள். அதற்கேற்ப வேலை தேடுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் அது நிச்சயம் நடக்கும். உண்மையான அனுபவம். பல பிரபலமான மனிதர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் ஆழ்மன சக்தியின் மூலம் வெற்றி பெற்றுள்ளனர். உதாரணமாக அப்துல் கலாம், விஜய், ரஜினிகாந்த் ஆகியோர் இதை பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளனர். நீங்கள் நினைப்பது நிச்சயம் நடக்கும். நம்புங்கள், கற்பனை செய்யுங்கள், நன்றி கூறுங்கள், செயல்படுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள்.